ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த நேம் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் நேமில் இருக்கு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இனிஷியல் அப்படின்னு உங்களுக்கு இந்த நேம் லிஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா, ஈஸியாக நம்ம அதை பண்ணிக்கலாம். நேம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸாக வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேறு டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணி எக்ஸலில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த வேர்ட்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீபோர்டில் ஆல்ட் ஏஇ இந்த 3 கீயும் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டட் இந்த ரேடியோ பட்டன் வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரிவியூங்கிறதுல நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா டெக்ஸ்ட்டும் இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸில் வந்து ஸ்பேஸ்ன்னு இருக்கா, அந்த ஸ்பேஸ் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண பிறகு இந்த டேட்டா ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நேம் எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு. இப்போ வேர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார் பைக் ஷிப் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் எல்லாமே. உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வர்றது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வேர்டாக உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் உங்களுக்கு இதில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ ஃபினிஷ் கொடுங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி இதில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கார் பைக் ஷிப் அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். இப்படி தான் நம்ம இந்த வேர்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. ரொம்ப ஈஸி தான். ஆல்ட் ஏஇ இந்த கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஒரு வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பேஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கமா இல்லைனா இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு இருக்கு, அந்த வேர்ட்ஸை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். எந்த வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த வேர்ட்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஆல்ட் ஏஇ இந்த 3 கீயும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டீலிமிட்டட் செலக்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் இருக்கா, அந்த அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணோன்னே இதை ப்ரிவியூவில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த கமா இருக்கிறது எல்லாமே நமக்கு அடுத்த இதில் ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். சைடில் இருக்கிற பாக்ஸில் வந்து ஸ்லாஷ் வந்து டைப் பண்ணிங்க. டைப் அடிச்சோன்னா இப்போ இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லாஷ்ல இருக்கிற அடுத்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு காமிக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கமாக்கு பதிலாக ஒரு வேர்டுக்கு நடுவில் செமிகோலன் வச்சு இருந்துச்சுன்னா இந்த செமிகோலன் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமிகோலன்ல இருக்கிற அடுத்த வேர்டு எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி வரும். அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா ஸ்ப்ளிட் ஆகி வரும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லாஷ் இருக்கு, அப்படி ஸ்லாஷ் வந்து இதுல பாத்தீங்கன்னா இல்ல, அதனால இது அதர் இருக்கா, இந்த அதர் வந்து பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல வந்து இந்த ஸ்லாஷ் வந்து டைப் அடிங்க. இப்போ பாத்தீங்கன்னா டைப் அடிச்சோன்னா நமக்கு ஸ்லாஷ்ல இருக்கிற அடுத்த வேர்டு எல்லாமே கரெக்டா அந்த கமா அந்த மாதிரி செமிகோலன் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வந்துட்டு இப்போ ஸ்லாஷ்க்கு பதிலாக உங்களுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் லெஸ்ஸர் தென் சிம்பிள் இதுல இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து இந்த அதர் பாக்ஸ்ல வந்து டைப் அடிச்சுக்கோங்க. நமக்கு வந்து இப்போ ஸ்லாஷ் தான் இருக்கு, அதனால நான் ஸ்லாஷ் வந்து டைப் அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரிவியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். இப்போ கரெக்டா ஸ்ப்ளிட் ஆகி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எல்லா வேர்டும் கரெக்டா நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.